இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தான். ஆனால் இந்த இடம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த இடம் எப்படின்னா இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டு. எப்படின்னா சின்ன வயசுல இங்கே தான் ஃபுல்லாக மீன் பிடிப்போம். அதான் தெரியும், குட்டி குட்டி மீனாக பிடிப்போம். இது வந்து மடை இருக்குது, ஒரு மடை அங்கே இருக்கும். அந்த மடையிலேருந்து தண்ணி அப்படியோடு இங்கே வரும். இங்கே வந்து தோட்டத்துக்கு பாயும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம போட்டிருக்கோம். விரால் மீன் தான், விரால் மீன் குட்டி சைஸ் மீன் அடிக்க போகிறோம். அவ்வளோதான்டா, அதிலே தான் நிற்கிது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. லைட்டாக சுண்டில் யானை அங்கே அதிலே போடு. எந்த வண்டி என்னதுல அது நரம்பு விட்ற அவ்வளோதான். நீ உள்ளே போடல, ஏற்கமே வெளியே எடுக்கிற ஃபுல்லாக உள்ளே போட்டு விட்டுருல, முழுங்குனா அது ரொம்ப ரொம்ப லென்த்து ரொம்ப இருக்கோ. சரி ஓகே கைஸ், இங்கே வந்து காமனதுக்கு முன்னாடி இவங்கள்ட்ட நிறைய பேர் இருக்காங்களா, அதனால் கொஞ்சம் பேசியே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. எல்லாட்டையும் இது என்ன தம்பி என்னன்னு கேட்டு டைம் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழைத்தோட்டத்துக்கு போகிற வழி. வாழைத்தோட்டத்துக்குலாம் ஆச்சுங்க, எல்லோரும் போவாங்க போகிற வழி. இங்கே யாரோ வலை போட்டு மீன் பிடிச்சிட்ருக்காங்க, அதையும் பார்க்க வேண்டியதான். நம்ம இங்கே அடிச்சிருக்கோம், பார்த்தேன் வந்தோடனே ஒரு செம்ம ஆச்சு கைஸ். விரால் மீன் சார் வந்து களைச்சிட்டாங்க. அதாவது வந்து மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கிடைக்காம இருந்தால் கண்டிப்பாக அந்த மீன் அடிச்சிருக்கு. ஃபிஷ்ஷெலாம் பயங்கரமாக இருக்குது. மாவுக்கான கெண்டை மீன் வேணால் அடிக்க வாய்ப்பு இருக்குல்ல, குட்டி குட்டி மாவு போட்டு கெண்டை மீன் வேணால் அடிப்போம். கேஸ் இப்போ நான் விரால் மீன் போட்டிருக்கோம், விரால் மீன் நம்பவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் கெண்டை மீன் அடிச்சிட வேண்டியதான் கேஸ். இதான் நம்ம ஃப்ரெண்டு ஓவனு இருக்கல, இதான் நம்ம ஃப்ரெண்டு ஓவனு. இவன் தான் நமக்கு அந்த இது தந்தான், அந்த மீனை நல்ல பேர ஃப்ளோரான் தந்தான் இவன் தான். ஓகே எங்கே போச்சு கோதுமே உங்களுது? இல்லை பிடிச்சி வச்சிருந்துச்சோ எனக்கு தான் ஹேட்ச். இந்த மொரை விடு தெரியுமா, அந்த இடத்துல தான் மீன் கிடக்குது. எந்த சைடு? எந்த சைடு? இங்கேயா? ஏத்தாக்கலையா? போ ஏத்தாக்கில் போ. கேஸ் ஏத்தாக்கிலே மீன் போட்டுக்கலாம், அங்கேயும் இருக்குது. ஆனால் வேலி போட்டு அடைச்சிருப்பாங்க, ராடு இதெல்லாம் போட முடியாது. இந்த மாதிரி கைத்துண்டி இல்லைனா போட்டுக்கலாம். பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கெண்டை மீன், ஐயோ ஒன்றுமே தெரியலையா உங்களுக்கு? தெரியுதா? அப்படி எக்கச்சக்கமான கெண்டை மீன் கிடக்கு. இந்த கெண்டை மீனை பிடிச்சி நான் கொறுத்து போட போகிறேன். கெண்டை மீன் கொறுத்து போட போகிறோம், அது தெரியும் உங்களுக்கு. போயிட்டே இருக்குங்க, இதுக்கு எண்டே கிடையாது. இது பயங்கரமாக போயிட்டே இருக்கும், எங்கேனாலும் போகும். எங்கே போகுதுன்னு எனக்கு ஆனால் தெரியும். இங்கே நான் பார்த்ததே இல்லை, எங்கே போகுதுன்னு நான் பார்த்ததே இல்லை. ஆனால் ரொம்ப தூரத்துக்கு போகும். இங்கே வச்சுருக்காங்க சாக்கு ஃபுல்லாக மீனா இதா இருக்கா, சாக்கு ஃபுல்லாக. இன்னும் ஒன்றுமே காங்கலை. அவங்க கையில் வச்சுருக்காங்க பாருங்கள், ஒன்று தான் பிடிச்சிருக்காங்க. அவங்க கையில் வச்சு கலட்டுறாங்க பாருங்கள் வீஸ், தெரியுதா? அவங்க கையில் வச்சு கலட்டுறாங்க. வலை வந்து எப்படி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இங்கே போட்டிருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? இங்கே அப்புறமா இங்கே இந்த சைடு போட்டிருக்காங்க. இதுதான் நானே பார்க்குறேன் முதல்ல. என்னங்க எங்கள் முறையாக விட்டுட்டு எங்கே இது கிடையாதுல்ல, எங்கே அது நம்ம கையில் வச்சுருக்காரு. இதுக்குள்ளே ஒன்றுமே இல்லைல்ல வலை தானே அது. இதுக்குள்ளையா கட்டு தூக்கி கட்டி? ஓஹோ வச்சுருக்காங்களோ கைஸ் பாருங்கள். எல்லாம் சிலேப்பி மீன். அப்பா ஒரு வேறு மீன் கூட கிடையாது, எல்லாமே சிலேப்பி தான். அங்கே வருங்க. அப்பா
சரி அப்படியே அப்படிங்க எங்கே வரைக்கும் விட்ருக்காங்கன்ட்டு எங்கே வரைக்கும் விட்ருக்காங்க பார்த்தா தெரியும். தக்க உள்ளே போயிட்டுருக்கு, அந்த இடத்துல மீன் இருக்குது. அதாவது மீன் இருக்குன்னா இங்கே பாருங்க ஷெல்லை பாருங்க எவ்வளோ ஷெல்லுன்ட்டு. இதெல்லாம் மீன் ஷெல்லு சமைச்செல்லாம் சாப்பிட்ருக்காங்க போல. நம்மளும் ஒரு நாள் மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிட்ணும் கைஸ். பார்க்குறேன் இன்றைக்கி வீடியோ எடுக்க மாட்டோம் தான் நினச்சிட்டேன். அடுத்த பசங்கள்லாம் கூப்பிட்டாங்க வாங்க போகலாம் அப்படின்ட்டு. வெறியாக இருக்குது. ஆ ஓஹோ உள்ளே போயிடுச்சு பயத்தில் களைச்சி விட்டாங்க. இப்போ வந்து அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வந்திருக்கோம். இந்த இடம் பயங்கர பெரிய குட்டையாக இருக்குது. வெள்ளத்தில் இந்த ரொம்ப பாதிச்சுட்டு இந்த இடத்த. வெள்ளத்தை சரியான பாதிப்பு இந்த இடம். போட போகிறான்னு கறி மீன் இருக்குமா எனக்கே டவுட். இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அங்கே அரைக்கிறாங்களே. சே வெயில் இப்படி அடிக்குதுல்ல. நான் அங்கே போகிற மீன் அடித்தா மட்டும் கொடுங்க. செம்ம நம்ம இடத்துக்கே போவோம். அவன் போட்டிருக்கோம் இல்லையா அங்கே செம்ம இருக்குது. சே அப்படியே தான் இருக்குது. எதுவும் ஆகவே இல்லை. தூக்கி பார்ப்போமா? எதையாவது ஒன்று சிக்கிடுது. கைஸ் 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 மீன் பிடிச்சிட்டான் போல. சின்ன மீனா? என்ன மீன்? சூப்பர் குட்டி தான். இப்போ ஓரளவுக்கு பெருசு தானா? ஆ ஓ சரி சரி கைஸ் நம்ம அதை கொஞ்சம் ஒன்று கிடக்கு. தெரியல. ஆனால் இங்கே போட்டு இப்படி அங்கே வந்து கிடக்குன்னு எனக்கு தெரியல கைஸ். இங்கே போட்டுருங்க. தெரியல என்னடா நடக்குது. பங்கமாக இருக்குது. ஒரு இங்கே வந்து போட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் கடிச்சிட்டு இருக்கு. இல்லை இது வெயிட் பண்ணுங்க. புடி புடி கேமரா புடி கட் பண்ணி பண்ணியா? இல்லை வேறு ஏறி குடிக்க முடியாதோ? எடுத்துட வேண்டியதா? காட்டு மீனை காட்டு இல்லை. ஸோ முடிஞ்சா அத்துருச்சு. ரைட்டு கட் பண்ணு. பண்ணிட்டே வா. அப்பா ஒரு 2 கிலோவுக்கு இருக்குல்ல, 2-3 கிலோவுக்கு இருக்கும் தேலி. கண்ணால் பார்த்தேன். எப்படி வந்து இழுக்கலை பாரு. இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆன் பண்ணிட்டியா? இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்ணால் பார்த்தேன். இதா இருக்குல்ல, இருக்கு ஆன் பண்ண வீடியோ ஆன் பண்ணிட்டியா? காட்டுண்ணா. ஆன் பண்ண வீடியோ ஆன் பண்ணிட்டியா? அப்படி மாப்பிள்ள பெருசு. பெருசுல தேலியில. தூக்கு கௌசிக்கு. அதெல்லாம் வச்சுட்டு இது பண்ணு. கட் பண்ணிட்டா? சூப்பராக வச்சு எடுத்துட்டா.
தூக்கியிருக்க முடியாது கைஸ். மீன் வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதாவது மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்கிறது பதிலாக நமக்கு வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதில் நம்ம வேலி பேரை போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதனால் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் சரி விடுங்க பார்த்துக்கலாம். போனால் போகட்டும் போடா. இவங்களும் மாட்டிக்கிடுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இப்படி ரொம்ப பயந்துருக்கும் அந்த மீன். அடுத்து 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 எங்களை நிரம்புங்களே. இந்த இருக்கு அடுத்து அடிக்கும் பாரு. அது நல்லா சாஞ்சி இப்படி கேட்க நல்லா இருக்குப்பா. ஆ இழுக்கல போய் சாப்பிட்டுட்டு இருக்கு. மூக்கு சரியில்லை. இவன் நரம்பு மட்டமாக இருக்குல்ல. நரம்பு சரியாக இறங்கல. கௌதம் நீ நம்ம 2 பேரும் இறங்குமா உள்ள இறங்குனீங்கன்னா பிடிச்சிருக்கும். சிலிப்பி பாரு அடிக்கியா உள்ளே இறங்கும்ல. அந்த 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 வேலி போட்டுருக்கு. அதில் வேலியே போடல. இறங்கலாம்ல. இறங்குறது பிரச்சனை இல்லை. எங்கே வேலி போடல? அந்த அந்த மோரத்தில் அவ்வளோ உள்ளே இழுக்குது. நல்லா இழுக்கட்டும். தேயிதான் இழுத்துட்டோம். இழுக்குது இழுக்குது இழுக்குது. இந்தா நடுஸ்ல ஏறுதா. அதான் இறங்குற இடம். அதுதான் தண்ணிக்கு வந்து வருதா அங்கே போயிடல தம்பி. அங்கே வாய்ப்பே இல்லை போவதுக்கு. இடம் கிடையாது. இந்த இது அப்படி அப்படி அங்கே ஏற்றி இல்லை. வேலியால புண்டை இதில் வேலி இருக்கு பாருல. இந்த வேலி இடம் கிடக்கல. அந்த வேலி இருக்கா தெரியுதா? அங்கே எங்கேயுமே இறங்க முடியாது. ஓகே கைஸ், இது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலையை போட்டு அரித்தோம். வேலைங்க பாருங்க. ஒரே ஒரு விரால் குட்டி மட்டும் எடுத்துட்டோம். சரி கைஸ், முடிஞ்சது இந்த இடம். இதோட முடிஞ்ச போது வீட்டு போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போய்ட்டு பை பை, டேக் கேர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ வரும்.